கிளிப் போட்டிருக்கவங்க எப்படி பிரஷ் பண்றதுன்றத நீங்க பார்க்கலாம். முதல்ல உங்க பிரஷை கிளிப்போட மேல் பகுதியில இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க பிரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறமா பிரஷை கொஞ்சம் கீழே சாய்ச்சிட்டு கிளிப்போட கீழ் பகுதியை நம்ம பிரஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரஷ் பண்ணனால என்ன நடக்குது அப்படின்னா கிளிப்பை சுத்தி உள்ள அழுக்கு வந்து ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். போட்டிருக்கப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பற்களை ஏன் கூடுதல் கவனத்தோட கிளீன் பண்ணணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நம்ம பின்பல்ல வச்சுதான் நம்ம கடிப்போம் மெல்லுவோம் எல்லாமே. சோ அதிகமா சாப்பாடு அழுக்கு எல்லாமே அதிகமா பின்பகுதியில் இருக்க பற்கள்ல தான் அடைய ஆரம்பிக்கும். சாதாரணமா பின்பகுதியில் இருக்க பற்கள்ல தான் அடையும். இதுவே நம்ம கிளிப் போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னும் கூடுதலா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே அடைய ஆரம்பிக்கும். சோ இதனாலதான் முன்னாடி இருக்க கிளிப்பை நம்ம கம்பேர் பண்றப்போ பின்னாடி போட்டிருக்க கிளிப்பை கிளீன் பண்றப்போ ரொம்ப கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்றது. முன்னாடி இருக்க பல்லு இருக்க கிளிப்ஸை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பின்பல்ல இருக்க கிளிப்ஸை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே கிளிப்போட மேல் பகுதி கீழ் பகுதி இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டு நம்ம பிரஷ் பண்ணி ஆகணும். இதே மாதிரிதான் பின்பகுதியில் இருக்க கிளிப்ஸ்லயுமே இந்த மாதிரி பிரஷை நீங்க கிளிப்போட மேல் பகுதியில வச்சு ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரஷை சாய்ச்சிட்டு கிளிப்போட கீழ் பகுதியில இந்த மாதிரி பிரஷ் பண்ணணும். உள் பக்கமா எப்படி பிரஷ் பண்றதுன்னா உங்க பிரஷை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு வெளிப்பக்கமா இழுக்கணும். இதுல கிளிப்பு போட்டுக்கிறவங்களா இருந்தாலும் சரி போடாதவங்களா இருந்தாலும் சரி ஒரே மாதிரியா தான் இருக்கும். உங்களோட மேல் பக்கம் எப்படி பிரஷ் பண்றது அப்படின்னா உங்க பிரஷை இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் மோஷன்ல இந்த மாதிரி நீங்க பிரஷ் பண்ணி ஆகணும்.